ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த ரீட்டா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஃபேமிலி த்ரில்லர் சம்பவம் அதிகமா இருக்கிற இந்த ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படம் வித்தியாசமான கதைகளோட மட்டும் இல்லாம வேற மாதிரியான சம்பவங்களும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஒரு வெட்டிங்கை கட்டுறாங்க. யாருக்குடா வெட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோக்கு தான் வெட்டிங் நடக்குது. இந்த படத்தோட ஹீரோயின் பேர் தான் ரீட்டா, ஹீரோவோட பேர் ஏரியல். அதுக்கப்புறம் வெட்டிங்லாம் முடிச்ச பிறகு ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். யாராவது அப்படின்னா நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் நண்பனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். என் நண்பனுக்கும் அவனோட அன்பான மனைவிக்கும் என்னோட இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் கை தட்டிட்டு இருக்கான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவரோட தம்பி. இந்த ஸ்டோரியிலேயே முக்கியமான 4 ரோல்ஸ் யாரு அப்படின்னா ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசுறா, உண்மையிலே நாங்க ரொம்ப லக்கி. ஏரியல் மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சான்ஸே இல்ல, இவன் எனக்கு எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிளாப்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எல்லாரும் முடியும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தாப்புல புறாவை பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வேற என்ன, நைட் நேரம் ஆயிடுது. 2 பேரும் சேர்ந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. இவங்க ரூம்குள்ள போறத ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் தூரமா இருந்து பாக்குறான். ஹீரோயினோட தம்பி அப்படின்னா இவன் சொந்த தம்பி கிடையாது, ஹீரோயினோட சித்தி பையன். அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. உண்மையிலே இந்த சீனை பாஸ்ட் ஃபார்வர்ட் அடிச்சா கூடயும் 10-15 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறத யாரோ தூரமா வந்து பாக்குறாங்க. யாரா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இவன் ஹீரோயினை பார்க்கல, இவன் யாரை பாக்குறான் அப்படின்னா ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி உனக்கு பொண்ணுங்க பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா இந்த 2 வருஷம் நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தெரியல, உடனே போய் ஆகணுமா, இன்னொரு 1 மாசம் கழிச்சு போலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல பேபி, நம்ம கிட்ட காசு பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இப்போதைக்கு நான் சவுதி போயிட்டு வந்தா மட்டும் தான் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். பின்னாடி நம்ம நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்னா பின்னாடி நம்ம லைஃபை செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு ஹீரோயினும் சரி பேபி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் சரி நான் சவுதி போறதுக்கு இன்னும் 2 டேஸ் இருக்கு, அது வரைக்கும் டெய்லியுமே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா டெய்லிலாம் வேணாம், எவ்ரி ஹவர்ஸ் எவ்ரி மினிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுறா. அதுக்கப்புறம் எகைன் அந்த இடத்துல 2 பேரும் மறுபடியும் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ஹீரோட வீட்ல நிறைய அங்கங்க ஓட்டையா இருக்கும் போல. அதனால என்ன பண்றான் அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அங்கங்க ஒட்டி வைக்கிறான். இவன் இந்த மாதிரி மேலேறி ஒட்டும் போது நம்ம ஹீரோட தம்பி நம்ம ஹீரோவோட அந்த இடத்த உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் பாக்குறது எதுவும் ஹீரோ பார்க்காம அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ ஊர் கிளம்பிட்டப்பல சரி பத்திரமா இரு, ஏதாச்சும் ஒண்ணா ஃபோன் பண்ணு, அது மட்டும் இல்லாம செலவுக்கு ஏதாவது காசு வேணும்னா கேளு, நான் கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஐ மிஸ் யூ சோ மச் டார்லிங் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தம்பி வரான். சரிடா தம்பி, பத்திரமா உங்க அக்காவை பாத்துக்கோ, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு பெரிய அளவு வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு அவனும் சரிங்க மாமா நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் அக் பண்ண உடனே அந்த பையனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நம்ம மத்தத போன்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ சவுதி வந்தறப்பல அங்க ஹீரோ ஒரு பெரிய பணக்காரனோட டிரைவரா சேர்ந்திருப்பான் போல. ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு அவனும் முதலாளி அங்க இருந்து வராங்க. அப்போ அவங்க முதலாளி இவனே ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க முதலாளி இந்த மாதிரி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு எதுவும் தெரியல, அவன் பாட்டு கேஷுவலா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவனுக்கு தனியா தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இவன் வைஃபோட போட்டோ வச்சுக்கிட்டு அதை பார்த்து அப்படியே சோகமா படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ டோர் ஓபன் பண்றாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் முதலாளி தான். சார் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அதுக்கு உடனே முதலாளி கிட்ட வந்து டக்குன்னு அவனை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோ சார் என்ன விடுங்க சார், சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் முதலாளி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிடுவேன், அதுக்கு பிறகு நீ வேற எங்கேயுமே போக முடியாது, நீ என் பணத்தை திருடிட்ட அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்த அப்படின்னா உனக்கு எல்லாமே சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஹீரோ வேற வழி இல்லாம அழுதுகிட்டே இருக்கான். அவனை பிடிச்சி தள்ளி விடவும் செய்யறான். ஆனா முதலாளி என்ன பண்றான் அப்படின்னா பாய ட்ரை பண்றாப்ல. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட வெட்டிங் போட்டோ இருக்கு இல்லையா, அதை கட்டுறாங்க. அதான் இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் பாட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா சம்பளம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் முதலாளி இவங்க கூட படுத்துங்கறான். ஆனா ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வரல. அவனை பாக்குறான், இந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அப்ப பக்கத்துல இந்த லைட் சிஸ்டம் இருக்கும், இந்த அலாரம் வர மாதிரி, அதே சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அவன் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது, பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருவேன், இங்க இருந்து உங்க ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாலியா அது. அதனால வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி அவன் முதலாளி வராப்ல. ஆனா இவன் நைட் நடந்ததே நினைச்சு சோகமா இருக்கான். அப்போ அவன் முதலாளி கேட்கறான், இங்க பாரு நீ நைட் நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன தேவையோ நீ கேளு, உனக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடி, கண்டிப்பா உனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாப்ல. அது ஹீரோவும் அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கு மறுபடியும் அந்த முதலாளி என்ன சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் உன் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், உன் வீட்டுக்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுக்குறான். அதுக்கு ஹீரோ அவனை கண் கலங்கி ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த முதலாளி சிரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான்.
ஹலோ ஹனி எப்படி இருக்க, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவனும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், இப்போ கூட உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அது ஹீரோயின் சரி சரி நீ கவலைப்படாத, ஒண்ணு இல்ல சீக்கிரமா 2 வருஷம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் கொஞ்சம் நார்மலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டாபிக் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறா. இங்க பாரு பேபி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி நீ காட்ட நம்ம ஹீரோவும் வீடியோ கால்ல அதை பார்த்துட்டு இருக்கான். அதே போல அங்க ஹீரோவும் ரொமான்டிக்கா பண்ண இவ்வளவு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோவோட முதலாளி வந்துறப்பல வந்துட்டு அவனை பாக்குறான், அவன் கையில இருக்கிற போனை பாக்குறான். அதுக்குள்ள ஹீரோ டக்குனு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் அதை பார்த்து ஹீரோயின் அப்செட் ஆயிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லா உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து யூஸ் பண்ணி செல்ஃபா அவளுக்கு அவளே சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட இருப்பா இல்லையா, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இவளுக்கு இவ்வளவே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா முதலாளி சாப்பிட்டுட்டு இருக்கான். பஸ் போலாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்க, ஏய் கமான் கமான் வா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியே நம்ம ஹீரோக்கு பரிமாறுறாப்ல. அப்புறம் ஹீரோவும் சாப்பிடுறான். அப்ப முதலாளி கேட்கறான், இந்த சாப்பாடுலாம் நானே சமைச்சது, என்னதான் நம்ம குக் வச்சுக்கிட்டாலும் குக்கை விட நாம சமைக்கிற மாதிரி ஒரு தனி டேஸ்ட் வராது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு ஹீரோவும் உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கப்புறம் முதலாளி கேட்கறான், உன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, அவங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். எஸ் சார் அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவே முதலாளி கேட்கறான், பாஸ் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க, இல்ல ஏதாவது தனி காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ஒய்ஃப் அப்படினாலே டார்ச்சர் தான், நமக்கு பிரைவசி இருக்காது, எல்லா கமிட்மெண்டாவே இருக்கும், சோ நான் இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரீ பேர்டா இருக்க முடியாது, அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கை வைக்கிறப்பல. அதுக்கு ஹீரோவும் அமைதியாவே இருக்கான். அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா யாரோ 2 பேரு பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா நீங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான். அவனும் ஒய்ஃபும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட தம்பியை காட்டுறாங்க. அவன் சமைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவ என்ன கேட்கறா அப்படின்னா, எப்படியும் ஸ்டடிஸ் எல்லாம் போகுது, நீ நல்லா படிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவரோட தம்பியும் போதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மறுபடியும் ஹீரோயின் கேட்கறா, உனக்கு இன்னமும் கேர்ள்ஸ் பார்த்தா பிடிக்குமா இல்ல இல்ல நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இங்க பாரு இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு செட் ஆகாது, ஒரு பையனுக்கு ஒரு பையன் மேல விருப்பம் வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது, பசங்கன்னா பொண்ணை பார்க்கணும், பொண்ணுங்கன்னா பசங்களை பார்க்கணும், ஆனா நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, சோ உன்னை நீ மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது எனக்கு வர ஃபீல், இது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நீ இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன் கூட பிறந்த அக்கா இல்லைனாலும் இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் கண்டிப்பா சொல்லிதான் அவன் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றான். அதுக்கு உடனே அந்த பையன் அப்படியே கோவமா பாத்துக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். அவன் இந்த மாதிரி போனதும் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இந்த ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் அவனுக்கு பிடிச்ச சார் கூட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த சார் கிட்ட ஓப்பனா பேசுவான். அந்த சார் கிட்டே அவன் கேட்கறான், சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு பசங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இது ஹார்மோன் ப்ராப்ளம் தான், இதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உன் ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்து, இதெல்லாம் போக போக தன்னால சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றாப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் ரூமுக்கு அவன் முன்னாடி வராப்ல. அவரை பார்த்ததும் இவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வேற என்ன, 2 பேரும் பயங்கர விடிய சம்பவம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோக்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்காம இருந்துச்சு, ஆனா இப்ப போக போக இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இவனுக்கு கூட சேர்ந்து பயங்கரமா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு அவன் முதல்ல எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குறத நம்ம ஹீரோட கருணையோட பார்த்து அன்பா ரசிச்சிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செய்யறா. அங்க வரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படிமா உன் ஹஸ்பண்ட் இல்லாம இப்படி தனியாவே இருக்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல, நைட் நேரத்துல என்னென்னலாம் தோணுமே அப்படிங்கிற மாதிரி இவளை தூண்டி தூண்டி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறது ஹீரோயின் எதுவும் கேட்டுக்காம அவ பாட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் அமைதியா இருந்தாலும் கூட வேலை செய்யறாங்களா பொண்ணுங்க, அவங்க அதை பத்திலாம் எதுவும் கண்டுக்காம அவளை மறுபடியும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஹீரோவோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப எதிரில ஹீரோட தம்பி வர, மேர்லான் உன் அக்கா எங்க இருக்கா, நான் ஒரு பார்சல் உங்க மாமாக்கு அனுப்பணும், அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனும் என் அக்கா உள்ளதான் இருக்கா, அக்கா எங்க பாருக்கா ராய்ஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்க உள்ள போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவனும் உள்ள வரான். ஆனா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறான். கீழே யாருமே இல்ல. அப்புறம் ஸ்டெப் ஏறி மேல போறான். மேல போனா ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளே செல்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அவன் அப்படியே அமைதியா போன மாதிரி வந்து அந்த இடத்துல கை வச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் இவனை பலாரன் அறையறா. ஆனா இவன் மேற்கொண்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் 2-3 டைம் அரைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அவன் கை எடுக்காம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. டே போதுண்டா பண்ணது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சம்பவம் பண்ண நம்ம ஹீரோனோட வெட்டிங் போட்டோ எல்லாம் வேற காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா 2 பேரும் அந்த மாதிரி பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வேலை செய்யற இடத்துல இன்னொரு வயசான ஒருத்தர் வேலை செய்யறாரு. பாவம் அவர் கையில ஏதோ காசு இல்ல போல. அவருடைய ஃபேமிலியோட கஷ்டம் இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும், அங்கிள் நீங்க கஷ்டப்படாதீங்க, இந்தாங்க இப்போதைக்கு இந்த செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றான். அதுக்கு அவரு, இல்ல தம்பி வேணாம், நீயே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யற, உன் குடும்பத்தை நீ பார்க்கணும்ல அப்படிங்கிறாரு. இல்ல அங்கிள் பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறான். அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு வரா. சர்ச்சுக்கு வந்து சாமி கிட்ட கும்பிட்டு இருக்கா. என் லைஃப்ல ஒரு புதிய மாற்றம்
வந்திருக்கு, எனக்கு புரியுது, நான் அந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால என் லைஃபுக்கு இது புதுசா கிடைச்சதா நான் நினைச்சுக்கிறேன். சோ ஏரியில் வர வரைக்கும் எனக்கு இதான் ஹாப்பி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கிட்டு லூஸ் தனமா சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுல இவளுக்கு ஒரே சிரிப்பு வேற. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. இவ குளிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட சம்பவம் பண்ணுவாள்ல, அதை நினைச்சு பாக்குறா. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் கூட பண்ணால, அதையும் நினைச்சு பாக்குறா. அதை நினைச்சு பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால மேற்கொண்டு அவளாவே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் தம்பி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர, அக்கா மழை வந்தா வீடு ஒழுகுது, ஒரு கார்பெண்டர் அரேஞ்ச் பண்ணலாம்ல, எப்ப வர டேப் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் காசு நான் மரத்திலேயே காய்க்குது, உங்க மாமா சவுதிக்கு போயிருக்காருல, அவர் காசு அனுப்புவாரு, சீக்கிரமா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவ செல்போனுக்கு மெசேஜ் வருது. யாராவது மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான். ஹை பேபி, ஐ அம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறான். அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அவன் வந்ததும் ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க, வேற லெவல்ல சம்பவமும் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வேற வருது. உடனே ஹீரோயின் அந்த போன் அட்டெண்ட் பண்ணி ஹை ஹனி என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவ பேச பேச இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் சும்மா இல்லாம வேற வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசவும் முடியாம இவனை கீழே சமாளிக்கவும் முடியாம அப்படியே நெஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. அது ஹீரோ கேக்குறான், ஏன் ஒரு மாதிரி நெளிஞ்சு பேசுற அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, இல்ல ஏரியல் உன்னை மிஸ் பண்றேன்ல, எனக்கு எப்ப பார்த்தாலும் அதே ஃபீலிங்கா இருக்கு, அதனாலதான் அந்த ஃபீலை காட்டுறதுக்காக தான் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வலிஞ்சு பேசுறா. ஆனா அங்க ரியலா நடக்கிற சம்பவமே வேற. ஆனா ஹீரோயின் இப்படி மேட்ச் பண்ணிட்டு இருக்கா. அது போக இங்க பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு முதலாளி வந்துடுறாப்ல, என் பாஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போன் கட் பண்ணிடுறான். இவன் போனை கட் பண்ணதும் அவ போனை தூக்கி கீழே போட்டுட்டு ரெண்டு பேரும் ஃபுல்லா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இங்க காட்டுறாங்க, எப்பவுமே வழக்கமா முதலாளி தான் கூட்டு போவாப்ல, ஆனா இப்ப ஹீரோவே முதலாளியை கூட்டு போறான். இங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் தம்பியை கட்டுறாங்க, அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துறான். என்னடா அது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழ இருந்து ஓட்ட வழியா மேல பார்த்தா அவனோட அக்காவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவன் அப்படியே ஃபுல்லா பாத்துறான். அதை பார்த்ததும் அவனுக்கு செம கோவம் வந்துருது. ஆனா எதுவும் பண்ணாம கம்முனு ஓரமா உட்காந்துறான். மறுபடியும் மேல கட்டுறாங்க, ஆனா ஹீரோயின் விடாம மேல சம்பவம் ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேற சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோவே காட்டுறாங்க. ஹீரோக்கு அவன் முதலாளி மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருது. அவன் முதலாளி ஹக் பண்ணிட்டு அப்படியே சிரிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அவன் ஹீரோயின் கிட்ட கேக்குறான், ஏ சொல்லு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறா. அதுக்கு அவன் கேக்குறான், சரி நான் பெஸ்டா ஏரியல் பெஸ்டா, ரெண்டு பேர்ல யாரு பயங்கரமா பண்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ரெண்டு பேர் பண்றதையும் யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேருமே வேற லெவல்ல பண்றீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும், டிஃபரெண்ட் பர்சன்ஸ் டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பத்தியும் பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படிங்கிறான். அதுக்கு அவ, ஏய் ஏரியல் வர வரைக்கும் நம்ம எத்தனை நாள் எத்தனை நேரம் வேணா செய்யலாம், அவன் வந்த பிறகு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் அந்த மாதிரி சொன்னதும் இவனுக்கு ஃபேஸ் டல் ஆயிடுது. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறான். அதுக்கு அவன் பொண்டாட்டி, இப்பெல்லாம் நீங்க முன்ன மாதிரி இல்ல, எங்கிட்ட ரொம்ப கோவமா எரிஞ்சு விழுறீங்க, ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவன், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ ஆல்ரெடி உன் லவர் விட்டு தானே என்ன தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி தப்பா பேசுறான். அதுக்கு அவ, நான் உன கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னேன், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தல்ல, நீ அதையே சொல்லி காட்டுற, நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, போது நிறுத்திடி, ஓவரா பத்தினி மாதிரி பேசாத, நீ எத்தனை பேரோட பண்ணிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு சும்மா தேவைப்பட்டுச்சு அதனாலதான் உன்னை பண்ணிக்கிட்டேன், மத்தபடி எனக்கு நீ இப்ப தேவையே இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறான். இவன் இந்த மாதிரி பேசுனதும் அவ டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் நம்ம ஹீரோட தம்பி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். இவன் வீட்டுக்கு வரும்போது இதே போல ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டு இருந்து வெளியே போறத அவன் பாத்துறான். பாத்துட்டு இவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அக்கா ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. இவன் வந்ததும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, வாடா எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னடா நம்ம அக்கா அப்படி பண்றாளே, நம்ம மாமா ரொம்ப நல்லவரு, அவளுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஆனா அவன் எதையும் கண்டுக்காம அமைதியா போயிடுறா. அதுக்கப்புறம் எகைன் ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோவும் அந்த கூட ஒர்க் பண்றாருல அந்த அங்கிள், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு போன் வருது. அந்த போனை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அந்த போன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனோட முதலாளி இருக்காரு இல்லையா, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அதனால ஹீரோ ரொம்ப டல் ஆயிடுறான். அவன் முதலாளி இறந்து போனதை பார்த்து அவன் அளவும் செய்யறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருக்கான். ஆனா அவனுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு மேல அவனால அங்க இருக்க முடியல. சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு அவன் ஊருக்கே திரும்பி வந்துடுறான். அவன் ஊருக்கு வந்ததுமே ஹீரோயின் ஓடி வந்து, ஹனி எப்படி இருக்க, ஐ மிஸ் யூ சோ மச் அப்படி சொல்லி அவனை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனா அவன் டல்லா தான் இருக்கான், பெருசா அதை ரியாக்ஷன் எதுவும் காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயின் ஹீரோக்காக நிறைய ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் சாப்பிட பரிமாறிட்டு இருக்கா. அப்ப நம்ம தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி பார்த்ததும் ஹீரோயின் கண்ணிலே காட்டுறா, ஏய் அமைதியா சாப்பிடு, ஏதாவது விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே மிரட்டி காட்டுறா. இங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா, இங்க சாப்பிடும்போது ஹீரோக்கு அவங்க முதலாளி கூட அங்க சாப்பிட்டான்ல அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. நைட் ஆன பிறகு ஹீரோவும் ஹீரோனியும் ரொம்ப நாள் கழிச்சு சம்பவம் பண்றாங்க. ஹீரோயினும் பயங்கரமா என்ஜாய் பண்றா. ஆனா ஹீரோ தான் ஏதோ கடனுக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணும்போது அவன் முதலாளி தான் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்காப்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஹீரோட வீட்டுக்கு இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். ஹே எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, 2 இயர்ஸ் ஆகும்னு சொன்ன 1 இயர்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ வர வரைக்கும் நாங்களும் தான் ஜாலியா பேசிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலா பேச உடனே ஹீரோயின் அவனை முறைச்சு பாக்குறா. ஹீரோக்கு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னும் தெரியல. அவன் பாட்டு கேஷுவலா இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, சரி நீங்க உட்காருங்க, நான் காஃபி எதனா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. இவன் உள்ள போனதும் இவனும் ஹீரோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ரீட்டா நீ அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான்.
அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் தான் நம்ம எத்தனை டைம் வேணா பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவர் வந்துட்டாரு, சோ இதோட ஸ்டாப், எதுவும் கிடையாது, எனாஃப் அப்படிங்கிறா. ஆனா அவன் நீ இப்படி சொல்லக்கூடாது, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இவன் அந்த மாதிரி பண்ண ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. ஏய் அவ்வளவுதான் மரியாதை, தூரமா தள்ளி நில்லு, ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு சொல்றல அப்படி சொல்லி அவன் மேல கோவப்படுறா. இவங்க இந்த மாதிரி பண்றத ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப கோவமும் வருது. அவனையும் முறைச்சு பாக்குறான், அவங்க அக்காவையும் முறைச்சு பாக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம மாதிரி பண்ணலாம், அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்ல, நம்ம பக்கமே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அவங்க அக்கா இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே காட்டுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஆர்டர் புக் பண்ண மாதிரி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ ஒருத்தன் வந்து இவன்ட்ட கண்ணை காட்டுறான். ஹீரோ அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோவும் அந்த பையனும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஹீரோ அவனை புக் பண்ணி வர வச்சிருப்பான் போல. ஆக்சுவலி ஹீரோக்கு முதலாளி கூட பண்ணி இப்போ பசங்க கூட பண்றதுதான் பிடிச்சிருக்கு. அதனால அந்த பையனை காசு கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அந்த பையன் கேட்கறான், சார் பணம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோவும் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவன் முதலாளியை மறுபடியும் நினைச்சு பாக்குறான். அடுத்த சீன்ல இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுவான் போல. அவனோட டீலர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த வாரத்துக்குள்ள உன் பணத்தை தரல அப்படின்னா உன் கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு மத்த வேலையை பாரு, தொழில் பண்ண தெரியாதவங்களா என்ன தொழில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, தேவலாம் பேசாதடா, உன் பணம் இந்த வாரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லி இவனும் டென்ஷனா போனை வச்சுட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி டென்ஷனா இருக்கும்போது யாரோ டோர் தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா அப்படி சொல்லி திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதான் ஃபர்ஸ்ட் இவன் கேட்டிருந்தான்ல லாஸ்ட் ஒரே ஒரு டைம், அதுக்கு பிறகு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதனால ஹீரோயின் வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இதான் லாஸ்ட் டைம், இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்ல, நீ தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இவன் இந்த மாதிரி சொல்ல அவன் பாட்டு ஹீரோனை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி பேபி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை மாத்தி ரெண்டு பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, செல்போன்ல வீடியோ ஆன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பண்றத அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயினும் பயங்கரமா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க பண்றது மொத்தமாவே அந்த வீடியோ ஃபுல்லா கவர் எடுத்து. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி இனிமே நம்ம இதை பண்ண தேவையில்ல, ஆனா இதுக்கு மேல நீ எனக்கு பணம் தர மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ பணமா, நான் அதுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறா. ஆமா நீ பணம் கொடுத்து தான் ஆகணும், இங்க பாரு இப்படி பயங்கரமா பண்றல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த வீடியோ காட்டினதும் ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துருது. அந்த போனை பிடிங்க உடைச்சிடலாம்னு சொல்லி புடுங்க ட்ரை பண்றா. ஆனா புடுங்க முடியல. அப்புறம் அவனை கெட்ட கெட்டாவதில் திட்டுறா, நீ எல்லாம் மனுஷனாடா, உன்னை நம்பி தானே இந்த மாதிரி செஞ்சேன், ஆனா கடைசியில் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறா. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே, ஏய் ஒழுங்கா நான் கேட்கற காசை கொடுக்கல அப்படின்னா இதை அவன் புருஷன் கிட்ட காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், இந்த வீடியோ பார்த்தா நல்லா புரியும், நீ எப்படி என்ஜாய் பண்ணி பண்ற அப்படின்னு சொல்லி உன் மூஞ்சிலே அவன் முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, கையில காசும் இல்ல, இப்படி தேவையில்லாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி சோகமா அழுந்துட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்புறம் நைட் பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வெளியே போய் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து படுக்கிறான். அப்ப ஹீரோயின் அக் பண்ணவும் செய்யறான். அப்ப ஹீரோயின் அழுந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அழுந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரியறது இல்ல. ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம புருஷனுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. ஹீரோட ஃப்ரெண்டே தான் கட்டுறாங்க. இப்பவும் டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா இந்த டைம் ஹீரோ வந்திருக்கான். அப்ப ஹீரோ ரொம்ப சோகமா வந்திருக்கான். டேய் மச்சி ஏன்டா ரொம்ப சோகமா இருக்க, சரி வா வீட்டுக்குள்ள வா அப்படி சொல்லி இவனை கூப்பிட்டு வீட்டுல போனா அவன் பேசுறான். ஹீரோ ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கிறதுனால சரி நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சவுதியில் நடந்த எல்லா விஷயத்தையும் இவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஓப்பனா ஷேர் பண்றான். இவங்கிட்ட ஹீரோ சொல்லி முடிச்ச பிறகு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் இதெல்லாம் இப்ப ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் தோல் மேல கை வைக்கிறான். இவன் தோல் மேல கை வச்சதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்றதையும் அவன் வீடியோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இங்க கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது மறுபடியும் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் இனிமே எனக்கு பணம் தர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி கோவமா பாத்துக்கிட்டே பேசுறான். அதுக்கு அவன் இத பாரு உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எடுத்து வச்சதை காட்டுறான். அதுக்கு உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி அவனை போய் அடிக்க அவன் இவங்கிட்ட கத்தி எடுத்து காட்டுறான். பணத்தை கொடுக்கல அப்படின்னா எல்லாம் பண்ண மாட்டேன், உன் வைஃப் கிட்ட போட்டு காமிச்சிருவேன், அப்புறம் ஊர் ஃபுல்லா அதை காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டுறான். அதுக்கு உடனே ஹீரோ இந்தடா நாயே ரொம்ப கேவலமான நாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ எங்கெங்க வேலை தேடி சுத்திட்டு இருக்கான். ஆனா சரியா எங்க அவனுக்கு வேலை கிடைக்கல. இந்த மாதிரி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் சவுதியில இருக்கும்போது ஒரு அங்கிளை மீட் பண்ணால, அந்த அங்கிள் இங்க மீட் பண்றான். அப்ப அந்த அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்ல. ஆனா இப்போ இந்த இடத்துல அந்த அங்கிள் ஓரளவுக்கு வசதியாவே இருக்கிறாரு. இப்ப ஹீரோவை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தம்பி நீ என்ன பண்ற, உனக்கு எது லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் இல்ல அங்கிள் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவரும் சரி தம்பி இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு சொன்னா என்கிட்ட கண்டிப்பா கேளு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் அழுந்த மாதிரி பாத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோ வந்து மறுபடியும் பணத்தை தூக்கி மூஞ்சில போட்டு டென்ஷனாவே அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அவன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சீன்ல இந்த ஹீரோனோட தம்பி இருக்கா இல்லையா, அவன் சமைச்சிட்டு இருக்கான். அவன் சமைச்சிட்டு இருக்கும்போது போன்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. யாரா அப்படி சொல்லி போன் எடுத்து பார்த்தா இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் தான். என்ன ஹனி என்ன பார்க்க வரவே இல்ல அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்தது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இது வரைக்கும் அவன் அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அவன் பேசினதே இல்ல. அவன் அக்கா கிட்ட அவன் கேட்கறான், அக்கா மாமா ரொம்ப நல்லவரு, ஆனா நீ ரொம்ப கேவலமா இருக்க, உன்னால எப்படி முடியுது அவருக்கு துரோகம் பண்ண, எனக்கு நினைச்சாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அக்காவை திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படி சொல்லி கோவமா பேசுறா. அதுக்கு அவன் ஆமா உனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீ என்னெல்லாம் பண்ண சொல்லி நான் பார்த்தனே அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவ கோவப்பட்டுக்கிட்டு இது என்னோட பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிறேன், இதுக்குள்ள நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த பையன் டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு இமெயிலுக்கு மெசேஜ் பண்ற வேலையோ ஃபோன் பண்ற வேலையோ வச்சுக்காத, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, விட்டுடு, உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி பணம் கொடுத்துட்ட, ஆனா எனக்கு இப்ப நீ தேவை அப்படின்னு சொல்லி அவளை ஒழுக்கட்டாயமா அந்த மாதிரி பண்றான். அவனை விடு விடு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவனை விடாம அவகிட்ட மோசமா நடந்துக்கிறான். அவன் மாதிரி பண்ண இவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவனும் போறான். ஹீரோயின் எல்லாம் இந்த வழியை தாங்கவே முடியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் சீன்ல ஹீரோயின் ஃபேஸே ரொம்ப டல்லா இருக்கு. அவ சர்ச்சுக்கு வந்து கடவுள் கிட்ட பேசுறா. நான் பண்ணது ரொம்ப தப்பு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு, என்னால இதுக்கு மேலேயும் இந்த வழியை தாங்க முடியாது, எனக்கு மன்னிப்பு கொடுங்க கடவுளேன்னு சொல்லி ரொம்ப அழுந்து புலம்புறா. அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா நம்ம தம்பி ஸ்கூல் முடிச்சு வராப்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அக்கா இல்ல, மாமா மட்டும் இருக்காப்ல. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா வாடா வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கேட்கறான் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போகுது, நல்லா போதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும் நல்லா தான் போதும் மாமா, என்ன சில சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கிறது இல்ல, ஆனா இருந்தாலும் படிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்கும் போதை ஃபுல்லா ஏறிடுது. அப்ப அந்த தம்பி என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோ அவனும் இவங்க கிட்ட க்ளோஸா வரான். க்ளோஸா வந்ததும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவனை தட்டி விட்டுறான். ஏ இல்ல உனக்கு வயசு இல்ல, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் இல்ல நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல அப்படி சொல்லி மறுபடியும் அவனை பிடிக்க வர அதுக்கு ஹீரோ டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். அவன் கத்தனதும் கோவத்துல இந்த பையனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம மாமா நீ நினைக்கிற மாதிரி அக்கா ஒன்னும் உங்ககிட்ட உண்மையா இல்ல, நீ இல்லாத போது ராய்ஸ் கூட சேர்ந்து நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணிருக்கா, நேத்து கூட இந்த மாதிரி பண்ணிட்டு தான் வந்திருக்கா அப்படி சொல்லி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறான். நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கே புரியுது ஐயோ நம்ம கோவத்துல எல்லாத்தையும் உளறிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ மறுபடியும் கேட்கறான் சொல்லு நீ சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும் ஆமா அப்படின்னு சொல்ல கோவத்துல அந்த சேரை தூக்கி போட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு வரா. என்ன செல்லம் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க டக்குனு ஹீரோ திரும்பி பார்த்து பலார்னு ஒரே அடி அடிச்சிடறான். உன்னால எப்படி முடிச்சு எனக்கு துரோகம் பண்ண, ராய்ஸ் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. சொல்லுடி ஏன்டி இப்படி பண்ண, ஏன்டி இப்படி பண்ண சொல்லி மறுபடியும் அவன் கத்த. அதுக்கு ஹீரோயின் ஆமா நான் இருந்தேன், நான் தனியா இருந்தேன், என்னால முடியல, அப்ப அந்த டைம்ல நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கான தண்டனையை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கல, நீயே என்ன கொன்னுடு நீயே என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. மேல இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு. கீழே தம்பி நம்மளாலதான் இந்த சண்டை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் பண்ண அழுந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டா இல்லையா, அதனால மன்னிச்சிட்டு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப அழறா. ஆனா ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. இன்னும் இவன் விஷயம் இருக்கு இல்லையா அதை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னால முடியல, ஃபர்ஸ்ட் எனக்கு வலுக்கட்டாயம் நடந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு அது அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ராய்ஸா பார்க்க போயிருந்தேன், அவன் கூட அந்த மாதிரி பண்ணிருக்கேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு இப்பவும் உன்னதான் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் ரொம்ப நேரம் அழுறாங்க. அப்புறம் ஒருத்தர் பண்ண தப்ப சொல்லி அவங்களே ஓப்பனா மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் கேட்கறா ராய்ஸ் எத்தனை டைம் பண்ணா அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு டைம் தான், அதுக்கு மேல இல்ல, ஆனா அதுக்கே பணம் வேணும் சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா என்னையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், பணத்துக்காக பிளாக்மெயில் பண்றான், அந்த மாதிரி பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அது ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆறுதல் படுத்துறான். ஆனா அவ ஆறுதல்லாம் ஆகல. அவ என்ன சொல்றா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து எங்கன்னா போயிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு தேவையில்லை அப்படிங்கிறான். ஆனா ஹீரோயின் கேட்காம இல்ல அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. இவன் இந்த மாதிரி சொல்ல அவன் தம்பி எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான். இந்த படத்துல இந்த தம்பியை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமாவே இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் என்ன பண்ணா அப்படின்னா என்ன பலவந்தமா அந்த மாதிரி பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதும் இது வரைக்கும் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்ன ஹீரோவே ரிவெஞ்ச் எடுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஹீரோயின் கீழே வரா. அப்ப பார்த்தா அந்த தம்பி அழுதுகிட்டு இருக்கான். அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கவ ஏன் என்னாச்சுரா அப்படின்னு சொல்லி கேட்க நான் தாக்கா தெரியாம உன்னை பத்தி ராய்ஸ் பத்தியும் மாமா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கவ சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான், நானும் மாமாவும் புரிஞ்சுக்கிட்டோம், நீ கவலைப்படாத, நான் உனக்கு நல்ல அக்காவா இருந்தது இல்ல, ஆனா நீ எனக்கு நல்ல தம்பியா எப்பவுமே இருந்திருக்க, இனிமே நான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தம்பிக்கு ஆறுதல் சொல்லிட்டு மேல வரா. மேல வந்ததும் ஹீரோ ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் எப்படி பண்ணோம் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்றான். அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எல்லாம் பயங்கரமா ரெடி ஆகி ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் வீட்டுக்கு போறா. அவளை பார்த்ததும் இவனுக்கு என்ன பேபி பயங்கரமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். உள்ள கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டோரை யாரோ திறந்துட்டு வர மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்ததும் அவனுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம கண்டினியூ பண்ணி பண்ணலாம், அவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டை மாத்தி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயம் கிடைக்கும் போது ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவன் போனை மெதுவா எடுத்துறான். ஆனா அவன் போன் எடுத்து கீழே வைக்கும் போது அதுக்கு ஒரு போன் கால் வந்துருது. என்னடா போன் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் பார்க்க அதுக்கப்புறம் இவங்க போன் எடுக்க தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வந்துருது. உடனே அவன் ஹீரோ கூட சண்டை போட அவன் இவன் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லி மூணு பேரும் இருக்காங்க. சண்டை பயங்கரமாவே போயிட்டு இருக்கு. ஹீரோவால அவனோட ஃப்ரெண்டை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோ குத்துறான். ஆனா கீழே விழும்போதும் அவனோட ஃப்ரெண்ட் எப்படியே பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அங்க பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஹீரோ
இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் இறந்து போயிடுறான். ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அழுந்துகிட்டே இருக்கா. ஹீரோ சாகும்போது லவ் யூ சோ மச் பேபி, உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, எனக்கு உன்னதான் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே இறந்துடுறான். உடனே அப்ப ஹீரோயின் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. இந்த சீன்ல ஹீரோயினை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஜெயில இருக்கிற வார்டன், இந்தாமா உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்க இருந்து போக இவ வந்து எட்டி பார்த்தா அவன் தம்பி தான் இருக்கான். இவ பண்ண கொலைக்காக இவ்வளவுக்கு ஜெயில போட்டுக்கிறாங்க. அவன் தம்பியை பார்த்ததும் இவ அழ ஆரம்பிச்சிடறா. அவன் தம்பி இவளை பார்த்து அழுந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அழுந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.